ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ மிக்ஸ்டு ஃப்ரூட் பாயாசம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து 1 லிட்டர் ஆஃப் மில்க்கு. இந்த 1 லிட்டர் ஆஃப் மில்க்கை வந்து நல்லா காய்ச்சிருங்க. காய்ச்சினதுக்கப்புறமா இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு 200 ml கப்பில் 3/4 கப்பு ஜீனி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மில்க் மெய்டு 100 ml ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 1 லிட்டர் ஆஃப் மில்க்குக்கு இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கம்மியாக வேணும்னா குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து காய்ச்சின பால் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஜீனி நல்லா கரையணும்ல, அதுக்காக இந்த பாலை வந்து ஜஸ்ட்டு ஒரு கொதி விட்டால் போதும். ஒரு பாயில் ஆகி மேலே வந்தால் போதும். அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் இந்த மில்க்கை நீங்கள் வந்து வார்ம் பண்ணிக்கங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு இந்த மில்க்கை நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஆப்பிளும் மேங்கோவும் half, பனானா 2 பீஸ், கிரேப்ஸ் ஒரு 10 பீஸ், பப்பாயா ஒரு 10 பீஸ், கிவி 1, half பொமோகிரானேட், ஸ்ட்ராபெரி வந்து ஒரு 5 பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நொங்கு 3 பீஸ், அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். நொங்கெல்லாம் நம்ம சேர்த்தோன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பவுலில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக வாங்கி கட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த காய்ச்சின பாலை நல்லா ஆற வச்சு இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சூடான பாலை இதில் ஊற்றுனீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வெந்தாப்பில் போயிடும், நல்லா இருக்காது. அதனால ஸோ காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் மில்க்கை இந்த ஃப்ரூட்ஸில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு சாப் பண்ண பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டுருங்க. இப்போ இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு. இது நமக்கு கொஞ்சம் கூலாக ட்ரிங்க் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு வேணுங்கிற கப்புக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் கூலாக சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஹெல்த்தியான ஒரு பாயாசம் தான். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் கலந்துருக்குல்ல, அதனால்